Hello guys, this is my first video, so keep supporting. And இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் போகி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி காலையில் அந்த போகி எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அதை பற்றி சொல்ல நான் வந்திருக்கேன். போகி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதோட ஹிஸ்ட்ரி தெரியாமல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரியை சொல்கிறதுக்கு தான் நான் அஞ்சன் உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு vlog. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் டெய்லி தர ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் பண்ணிக்கோங்க எல்லாமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகி is celebrated as first day of பொங்கல். போகி என்பது பொங்கலுக்கு முந்தாள் நாள் செலிப்ரேட் பண்ணப்படும். பொங்கலுக்கு முந்தாள் நாள் செலிப்ரேட் பண்ணப்படும். அந்த போகி எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்னா, நியூ பிகினிங். அப்படின்னா உங்கள் பழைய நினைவுகள் ஏதாச்சும் பழைய தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பழையெல்லாம் மறந்துட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் எல்லாமே புதுசாக பிகின் பண்ணுற மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பேஜில் நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க வச்சுக்கோ, ஒரு நோட்டை. அந்த நோட்டில் ஃபுல்லாக பேஜ் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா புதுசாக இன்னொரு பேஜில் ஸ்டார்ட் பண்ணுவீங்களே, அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்லையும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாத்தையும். பேசாமல் கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். அடுத்து இந்த டேயில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்கிற மக்கள் எல்லோரும் அவங்களோட வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, லைக் அவங்களோட கல்ச்சர்ஸை பார்த்திங்கன்னா நல்லா ஒபே பண்ணுவாங்க. அவங்களோட பழைய போகினா பொருளை கொளுத்தி விட்டுருணும், அப்படி தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வீடுலாம் க்ளீன் பண்ணிட்டு நம்மளோட போகியில் பார்த்திங்கன்னா அந்த பழைய ஓல்டு ப்ரோக்கன் ஆர் அன்யூஸ்டு ஐட்டம்ஸு, நம்ம உடஞ்சி போன ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு கொளுத்தி விட்டு ஹாப்பியாக இருக்கணும். அடுத்து அந்த போகியிலேருந்து அந்த நெருப்பு வரும், அந்த பான் ஃபயர்னால எனக்கு ஃப்ரீ ஃபயர் தான் ஞாபகம் வருது. அடுத்து நம்ம டாபிக் சரி வாங்க போகலாம். நம்ம பான் ஃபயர் வரும்போது அந்த ஃபயர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயரை பார்த்தீங்கன்னா போகி மண்டலு அப்படின்னு தெலுங்கில் சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா போகி, அதான் பான் ஃபயர், அதான் இங்கிலீஷில் பான் ஃபயர்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா அதான் நெருப்பு, போகி நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போகி நெருப்பு என்பது எதை மீனிங் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹை பாசிட்டிவ் வைப்ஸ், ப்ராஸ்பெரிட்டி அதெல்லாம் வெளிப்படுத்துது. ப்ராஸ்பெரிட்டி என்றால் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த ப்ராஸ்பெரிட்டி என்றால் சக்ஸஸ்னு அர்த்தம். அந்த போகி நல்ல பாசிட்டிவிட்டி, ப்ராஸ்பெரிட்டி இதெல்லாம் வெளிப்படுத்துது. அடுத்து இந்த போகி நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெட் கோ, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் புதுசாக யோசிங்க, எல்லாமே புதுசாக பண்ணுங்கள். பழைய எல்லாமே மறந்துட்டு புதுசாக பாசிட்டிவ் சேஞ்சஸ், நெகட்டிவ் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு பாசிட்டிவாக இருங்க. அதுதான் பார்த்திங்கன்னா போகி பண்டிகை. போகி என்பது ஆல்சோ இட் இஸ் அ டே ஆஃப் கிளென்லினஸ் அண்ட் ரினியூவல். நீங்கள் பழைய எல்லாம் ஏதாச்சும் வீடு ஃபுல்லாக குப்பையாக இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போகினா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடை பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா புது ஒர்க் எல்லாமே இன்றைக்கி தொடர்ந்துட்டு நல்ல நாள் இன்றைக்கி. ஆக்சுவலாக பீப்புள் பார்த்தீங்கன்னா வில்லேஜ்லலாம் காலையில் எழுந்திரிச்சிட்டு அந்த கோலம் போடுறதுலாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சிட்டியில் கூட பீப்புள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஏர்லி மார்னிங்கில் எழுந்திரிப்பாங்க. அடுத்து நம்மளோட அழகான வீட்டை பார்த்தீங்கன்னா ரங்கோலி, கோலம் இதெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணுவாங்க போகி அன்றைக்கி. நீங்கள் வேணால் ரோடில் நடந்து போயிட்டு பாருங்களேன், எல்லா வீடு முன்னாடி இன்றைக்கி கோலம் இருக்கும். நீங்கள் வேணால் இதை செக் பண்ணி பாருங்கள், நம்பலைன்னா இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிளேயர்ஸ் ஆர் ஆஃபர் டு தேங்க்ஸ் டு நேச்சர் ஆஃப் பிளெஸிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன், அதை கம்மி பண்ணிக்கணும். இன்றைக்கி எல்லோரும் புதுசாக ஸ்பெஷல் ப்ரேயர் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு தேங்க்ஸு. இப்போ நம்மளுக்கு மழை வருது, அந்த மழை அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மர்ஸ், அவங்களால தான் நம்ம இன்றைக்கி அரிசி சாப்பிட்றோம். இன்றைக்கி லஞ்சு கூட அரிசியில் தானே சாப்பிட்றோம். அந்த அரிசி ஃபார்மர்ஸ் கிட்ட தான் கிடைக்குது. அந்த ஃபார்மர்ஸ்க்கு, நேச்சருக்கு, இந்த மாதிரி நம்ம நினைக்கிற நேச்சர் எல்லாமே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கும் போகி யூஸ் ஆகுது. லைக் அந்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இருக்குது. போகி மெயினாக போகி லார்ட் இந்திரா
அவருக்கு தான் டெடிகேஷன் ஆகுது. எல்லா லார்டுக்கும் டெடிகேட் ஆகும். ஆனால் மெயினாக லார்ட் இந்திரா அவங்களுக்கு தான் மெயினாக டெடிகேஷன் ஆகும். அந்த ஃபார்மர்ஸ் வந்து நம்மளோட ஃபார்மர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணி நம்மளோட குட் ரெயின்ஃபால் தராங்களே, அதனால நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மர்ஸ்க்கும் ஒரு நல்ல ப்ரே பண்ணலாம். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, நானும் இப்போ ப்ரே பண்ணுறேன். இந்த போகி என்பது ஒரு ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவல் எது மேம்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணும். அதோட ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் நேச்சர். ஹியூமனுக்கும் நேச்சருக்கும் ஒரு பாண்ட் இருக்கும்ல, அந்த பாண்டை தான் வெளிப்படுத்துது நம்மளோட போகி பண்டிகை. ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் வந்து வில்லேஜ்லலாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க. பட் நம்மளோட சிட்டியில் பார்த்தீங்கன்னா சிட்டிஸில் கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க. ஆனால் நம்மளோட ஃபேமிலிஸ் வந்து கம் டுகெதர், லைக் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணும். அதுதான் போகி. அந்த போகியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். எதுலேயும் போகினாலே ஹாப்பியாக இருக்கணும். அதுதான் நம்மளோட போகி. நம்மளோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் சிக்கன் மட்டன் எல்லாமே சாப்பிடுவீங்க. ஆனால் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் லைக் அந்த லட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸை அது பார்த்தீங்கன்னா அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா ஒரு வில்லேஜ் ஃபீல் கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த பார்த்தீங்கன்னா மட்டும் விடவே மாட்டேன். சரி, சில்ட்ரன் வந்து அந்த பான் ஃபயர், அந்த ஃபயர் மெயினாக சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயரை பார்த்தாலே என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ தீபாவளி அப்போது நீங்கள் அந்த ஃபயர் கொளுத்துவீங்க, சில்ட்ரனுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த போகிலையும் நீங்கள் அந்த ஃபயர் கொளுத்தும் போது அந்த சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதனால் சில்ட்ரனுக்கும் அந்த போகியை கொளுத்த அது கற்றுக் கொடுங்க. அப்போ தான் சில்ட்ரன்ஸ்லாம் பெருசானதுக்கப்புறம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும், ஒரு நம்மளோட கல்ச்சரு போகி நம்மளும் செலிப்ரேட் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மட்டும் வைக்காமல் வீட்டில் சும்மா தூங்காமல் நீங்களும் மறக்காமல் போகி செலிப்ரேட் பண்ணுங்கள். எங்களுக்கு இது இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லாமல் நீங்களும் ஒரு 2 கட்டை போடுங்க, போகி செலிப்ரேட் பண்ணுங்கள், எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுருங்க. அவ்வளோதான். அடுத்து போகி வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் அவாய்ட் பண்ணி, லைக் பிளாஸ்டிக்லாம் தயவுசெய்து கொளுத்தாதீங்க. பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணி நம்ம ஒரு பேப்பர் லைக் சிம்பிளிசிட்டி நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும் போகி. அடுத்து சேம் தான் நம்ம வந்து நேச்சருக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கிளைமேட் இந்த மாதிரி வெதர்லாம் நம்மளுக்கு கொடுத்ததுக்கு அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக கூட இருக்கும் நம்மளோட போகி. பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் போகி செலிப்ரேட் பண்ணுறனால. நீங்களும் பாசிட்டிவ் வைப் வேணும்னா போகி செலிப்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு பொங்கலை பற்றி இன்னொரு வீடியோ வரும், அதையும் மறக்காமல் பாருங்கள். ஓவரால் போகி இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் ரினியூவல்னால் அகெயின் ரினியூ பண்ணுறது அண்டு கிராட்டிடியூட் அண்ட் ஹாப்பினஸ்ஸை கொடுக்குறது தான் போகி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போகி என்பது அதுதான் ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக இருக்கும். அடுத்து நீங்களும் அந்த ஃபயர் பண்ணிங்களா, பான் ஃபயர்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் வீடியோவில் சந்திப்போம். அத்துடன் உங்கள் லேர்ன் வித் அஞ்சன். வணக்கம். பாய்.